கோவையில் மூளைச்சாவடைந்த 8 வயது சிறுமியின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. பள்ளிக்கு கிளம்பிய போது திடீரென மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் மூளைச்சாவு ஏற்பட்டு உயிரிழக்க என்ன காரணம்? இதன் மூலம் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. கோவை மாநகராட்சி 73வது வார்டு கவுன்சிலரான சந்தோஷ் சுகன்யா தம்பதியரின் மகள் வெண்பா. பெயரே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. குழந்தை பிறந்தபோது அவங்க பெற்றோர் எவ்வளவு ஆசையாக இந்த பெயரை சூட்டி இருப்பாங்க. ஆனால் அந்த குட்டி தேவதை இப்போது நம்மிடையே உயிருடன் இல்லை. வயது வெறும் 8 தாங்க. சரி, நடந்தது என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். 8 வயதில் மூளைச்சாவு அடைந்த குழந்தை, பள்ளிக்கு கிளம்பிய சிறுமி திடீர் மரணம். நடந்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வழக்கம் போலங்க கடந்த திங்கட்கிழமை காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக உற்சாகமாக கிளம்பி இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு தலை சுற்றல், மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே வாமிட்டும் எடுத்திருக்கிறாங்க. பயந்து போன பெற்றோர் உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க மருத்துவர்கள் செக் பண்ணிட்டு மேல் சிகிச்சைக்காக எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய இன்னொரு பிரபல தனியார் மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்ட சிறுமி வெண்பாவுக்கு ஹை பிபியும் மூளையில இரத்த கசிவும் ஏற்பட்டிருக்கிறத மருத்துவர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆபத்தான ஒரு நிலை, வேற வழி இல்லை. கடைசியாக ஆப்ரேஷன் பண்ணி முயற்சித்து பார்க்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் கூட கடைசி வரை சிறுமி வெண்பாவை காப்பாற்ற முடியவில்லை. மூளைச்சாவு அடைந்து விட்டார். அந்த துயரமான நேரத்திலையும் உடல் உறுப்பு தானம் பற்றி எடுத்து சொல்லப்பட்டது. அதை அவர்களது பெற்றோர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த குழந்தையின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட உறுப்புகளுடன் மருத்துவர்கள் பெட்டியை எடுத்து சென்ற போது வெண்பாவின் தாய், தந்தை உள்ளிட்ட குடும்பத்தினர் கண்ணீருடன் சொல்லனா துயரத்தில் அதை தொட்டு வணங்கிய காட்சிகள் சக மருத்துவர்களையும் மருத்துவமனை ஊழியர்களையும் கண்கலங்க வைத்தது. அந்த காட்சியை பார்க்கலாம். சிறுமி வெண்பாவின் உடலில் இருந்து சிறுநீரகம், கல்லீரல், தோல், கண்கள் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் எடுக்கப்பட்டு 7 பேருக்கு பொருத்தப்பட்டுள்ளது. 8 வயதில் மூளைச்சாவு அடைந்த சிறுமியின் உடல் உறுப்பு தானத்தால் தற்போது 4 பேர் வரை மறுவாழ்வு பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த சிறுமிக்கு என்ன நடந்தது, இதன் மூலமாக பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோவையில் சிறுமி சிகிச்சை பெற்ற மருத்துவமனையின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாரி விஜயராகவன் நம்மிடையே இணைகிறார். சார் வணக்கம். இப்போ இந்த சிறுமி திடீர்னு உயிரிழந்ததுக்கு என்ன காரணம் சார்? இந்த பாப்பாவுக்கு மூளையில ரத்த கசிவு சடனா ஆயிருக்குதுங்க. அது மெடிக்கலா இன்ட்ராசெரிபிரல் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். சடனா மேஜர் மூளையில ரத்த கசிவு ஆனதுனால பாப்பா உயிரிழக்க நேரிட்டு இருக்குதுங்க. அதுதான் காரணம். இல்ல, மூளை கசிவுன்றது ஓகே சார். அதாவது திங்கட்கிழமை வழக்கம் போல பள்ளிக்கு கிளம்புறாங்க, திடீர்னு இப்படி ஒரு மூளை கசிவு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே அந்த பாப்பாக்கு எதுவும் பிரச்சனை இருந்ததா உடம்புல? நமக்கு தெரிஞ்ச அந்த பாப்பாக்கு முன்ன எந்த ஒரு இது சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரியல. சடனா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மூளை கசிவு, மூளையில் ரத்த கசிவு ஆகிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் சில சமயம் அனிருசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, ரத்த குழாயில அங்கங்க ஒரு வீக்னஸ் ஆயிரும். வீக்னஸ் ஆகும்போது அந்த இடத்துல வீக்கா இருக்க ஏரியால ரத்த குழாயில அது பலூன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பலூன் நம்ம ஊதுனா பெருசாகிற மாதிரி அந்த வீக்கா இருக்க போர்ஷன் சின்னதா அப்படியே பலூன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிச்சிடும். அது பேர் அனிருசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பலூன் எப்படி ஊத 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 ஒரு சைஸ் பெருசானதுக்கு அப்புறம் பொட்டுன்னு வெடிச்சிருதோ, அந்த மாதிரி சில சமயம் இந்த அனிருசம் சடனா வெடிச்சுது அப்படின்னா உள்ள மூளையில ரத்த கசிவு ஆகலாம். சில சமயம் குழந்தைகளை ஏவி மால்ஃபர்மேஷன் பிறவிலே ரத்த குழாய் அமைப்புலயும் சில சமயம் டிஃபெக்ட் இருந்தாலும் அது சடனா ப்ளீடிங் ஆகலாம். அநேகமா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த 2ல ஏதோ ஒண்ணு இந்த குழந்தைக்கு இருந்திருக்கலாம். அறிகுறியே இல்லாம இருந்து சடனா ஒரு நாள் அது ரப்சர் ஆகி உள்ள ப்ளீடிங் ஆயிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. சரி, இப்போ 8 வயது வரைக்கும் அந்த பாப்பா ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கிறாங்க, எல்லா குழந்தைகளும் மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரத்த குழாயில தான் பிரச்சனை அப்படின்னா ப்ரீவியஸாக இதுக்கு முன்னே ஏதாவது அறிகுறிகள் மூலமா அது தெரிஞ்சிருக்குமா, இல்லை அதுக்கு எதுவும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்களா எப்படிங்க சார்?
பல தடவை வந்து அறிகுறியே இல்லாம இருக்கலாம். சடனா வந்து திடுதிப்புன்னு ஒரு நாள் வந்து ப்ளீடிங் ஆகி இந்த மாரி வரலாம். சில சமயம் சில பேத்துக்கு வந்து அறிகுறி குடுக்கலாம். என்ன அறிகுறினா, ஒரே ஒரு அறிகுறி தான் தலைவலி. அடிக்கடி வந்து இந்த அனுரிசம் இருக்கிற குழந்தைகளுக்கோ, இல்ல பெரியவங்களுக்கோ வந்து தலைவலி வரலாம். தலைவலி வந்துச்சுன்னா, எப்பவுமே வர சும்மா சாதாரண தலைவலி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. அ ஒரு ஒரு மாரி ரொம்ப சிவியரான தலைவலி, திருப்பி, 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 திருப்பி ஒரு காரணமே தெரியாம தலைவலி வருது அப்படின்னா, அத நம்ம அலட்சியப்படுத்தாம, அ என்னங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர் தான். இப்ப இந்த ரத்த குழாய்கள்ல பிரச்சனைன்னு சொல்றீங்க. அடிப்படையில இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஏதாவது பரிசோதனை இருக்கா சார்? இருக்குங்க. எம்ஆர் ஆஞ்சியோ அப்படின்னு சொல்ற வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன், சாதாரண ஸ்கேன் தான் அது. அதோ இல்லன்னா சிடி ஸ்கேன் மூலமா ஸ்ட்ராங்கான சஸ்பிஷன் இருந்தா இது பண்ணி பார்க்கலாம். அதுக்குன்னு வர எல்லா தலைவலிக்கு ஒரு தடவ தலைவலி வந்தோனே இந்த ஸ்கேனுக்கு எடுத்துட்டு ஓடணுங்கிற அவசியம் கிடையாது. சும்மா காரணமே இல்லாம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சிவியர் தலைவலி வருது அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து மருத்துவர அணுகலாம். நரம்பியல் மருத்துவர் அணுகலாம், இல்ல பீடியாட்ரிஷியன் அணுகலாம். அவங்களுக்கு வந்து இதுல சந்தேகம் அதிகமா இருக்கிற பட்சத்துல எம்ஆர்ஐ ஸ்கேன், எம்ஆர் ஆஞ்சியோ அப்படின்னு சொல்ற ஸ்கேன் பண்ணா, இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, அது சரி கூடிய நெறைய வழிமுறைகள் இப்ப இருக்கு. அது பண்ணலாம். இப்ப ரத்த நாளங்கள் வீக்கா இருக்கிறது தான் அந்த பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? சொல்ல முடியாது. மோஸ்ட்லி அதான் இருக்கும். ஏன்னா, அது வந்து சிவியரா ப்ளீடிங் ஆயி ஆல்மோஸ்ட் வந்து சேரும்போதே வந்து, அதுக்கு மேல மூளையில ரத்தம் ஓடல. அந்த மாரி இருக்கும்போது நம்ம வந்து ஃபுல்லா வந்து அது என்ன அப்படின்னு பண்ண டெஸ்ட்ல வந்து மூளை வீக்கத்தினால ரத்தமே மேல போக முடியல. அதனால அது எக்ஸாக்ட்டா என்னன்னு சொல்ல முடியல. பட் மோஸ்ட் லைக்லி ம இந்த மாரியான ப்ராப்ளம் தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். சார், கண்கள் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் வந்து இப்ப தானம் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நிறைய பேர் மறுவாழ்வு பெற்றிருக்கிறாங்க. இப்ப அந்த ஆமா. திடீர்னு சடனா குழந்தையை பறிகொடுத்த அந்த தாய் தந்தையருக்கு வந்து ஒரு ஆறுதலாவாச்சு தன்னுடைய குழந்தையினுடைய உறுப்புகள் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எப்படி சார்? அதாவது இது வந்து அனானிமஸா தான் வந்து இது நம்ம சட்டப்பிரகாரம் வந்து யாருக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அனானிமஸா தான் இருக்கும். அதாவது யாருக்கு போகுது அப்படிங்கிறது வந்து குடுக்குறவங்களுக்கும், அது பெற்றவங்களுக்கும் அ ம அந்த அந்த தகவல் பரிமாறக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அ கவர்மெண்டோட ரூல்ஸுங்க. பட் என்னன்னா, குடுத்தது வந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப அவசியமான, ரொம்ப அவதிப்படுற நோயாளிகள் தான் சேர்ந்திருக்கு. அந்த பாப்பானால அந்த உறுப்புகள் பெற்ற எல்லாருமே ரொம்ப ரொம்ப தகுதியானவங்க தான். அ அதனால வந்து கண்டிப்பா நல்ல தகுதியானவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ராங்கா அவங்க பெற்றோர் நம்பலாம். ஸ்பெசிஃபிக்கா போய் பேஷண்ட்ஸ பார்க்கறது, யாருன்னு போய் பார்க்கறது வந்து நம்ம ரூல்ஸ் பிரகாரம் இட் இஸ் நாட் அலவுட். அ அதான் வந்து நம்ம ரொட்டீனா இருக்கக்கூடிய ரூல்ஸ். அவங்க போய் நேரடியா பார்க்கறது வந்து இட்ஸ் நாட் அலவுட். தானம் கிடைச்சவங்க யார் என்பது பற்றிய தகவலாச்சும் பேரண்ட்ஸ்க்கு சொல்லப்படுமா எப்படி சார்? சொல்லாது. அது வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு கரெக்ட்டான ஆள் கிடைச்சிருக்குங்கிறத மட்டும் தான் சொல்லுவாங்களே ஒழிய, இந்த ஆளுக்கு இந்த அட்ரஸ்ல இருக்கவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து சட்டப்பிரகாரம் இல்ல. அந்த மாரி சொல்றது. ஏன்னா இது வந்து ஃபியூச்சர்ல யாராச்சும் ஒருத்தங்க போய் ஏதோ ஒரு வகையில வந்து ஏதோ வேற மாரி போயிறக்கூடாது அப்படிங்கிறதுனால, இட் இஸ் அன் அனானிமஸ் நான் டைரக்டட் டொனேஷன் அப்படிம்போம். அதாவது நான் டைரக்டட் அப்படின்னா, இவங்களுக்கு தான் போகுது, அவங்களுக்கு தான் குடுக்கணும், இவங்களுக்கு தான் குடுக்கணும் அப்படின்னு எதுவுமே சொல்லாம தகுதியானவங்களுக்கு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டா இருக்கவங்களுக்கு போகணும் அப்படின்னு குடுக்கறது தான் இப்ப இருக்கக்கூடிய வழிமுறைங்க. அதனால யாருக்கு குடுத்தாங்கிறது வந்து வில் பி கெப்ட் அனானிமஸ். சார், இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ரத்த நாளத்துல பிரச்சனை அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை நீங்க சொல்ற அந்த தலைவலின்றது தான் ஒரே ஒரு அறிகுறியா இருக்குன்றீங்க. அப்ப சந்தேகத்தின் பேர்ல நம்ம செக் பண்ணி இந்த விஷயம் தெரிய வரும்போது பொதுவா ஒரு குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா என்னென்ன விஷயங்களை அவங்க செய்யக்கூடாது சார்? அ அதாவது வந்து ரொம்ப வந்து பிளட் பிரஷர் அதிகமா அ ஏறுற மாரியான விளையாட்டுகள், ரொம்ப தம் கட்டி பண்ற எடை தூக்குறது, அந்த மாரியான இதெல்லாம் வந்து பண்ணாம இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டயக்னோஸ் ஆயிருச்சு அப்டின்னாவே, மருத்துவர்களே வந்து அது வந்து வெடிக்கக்கூடிய அபாயத்துல இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் இந்த சின்ன சின்ன அன்யூரிசம் சொல்றது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும்போது எதுவுமே பண்ண வேண்டியதில்ல. அத அப்படியே வந்து அப்சர்வேஷன் மட்டும் வச்சிருந்தா போதும். ரொம்ப பெருசா இருக்கு, அது இந்த மாரி ரப்சர் ஆகலாம், வெடிக்கலாங்கிற கண்டிஷன்ல இருக்கிறதுக்கு மட்டும் தான் வந்து டாக்டர்ஸ் வந்து அத வந்து ட்ரீட் பண்றதுக்கு சொல்லுவாங்க. பொதுவா
வந்து இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாகக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் லைக் ரொம்ப வயலண்டா வந்து விளையாடுறது, அந்த மாதிரி வெயிட்டை தூக்குறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணாம இருக்கணும். ஒன்ஸ் டயக்னோஸ் ஆனாவே அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிடுவாங்க. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி சார். நேர்களே, எந்தவித அறிகுறியுமே இருக்காது, தலைவலி மட்டும்தான் ஒரே அறிகுறி என்று இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்று மருத்துவர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. யாரும் பயப்பட வேண்டாம். ரொம்ப அரிதினும் அரிதான ஒரு விஷயம்தான் இது. அதே நேரத்தில் குழந்தைகளிடத்தில் சிவியரான ஒரு தலைவலி இருக்கும்போது பெற்றோர்கள் உஷாராகிவிட வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை.